படத்தை பார்த்ததுனால நான் ஆன்டி சோஷியல் எல்லாம் கிடையாது. Stop calling us jokers. You are the joker. ஜோக்கரை பத்தி நிறைய பேசியாச்சு. எனக்கு டைம் வேஸ்ட். இந்த சகோதரி வந்தபோது கைத்தட்டல் பண்ணி வரவேத்தாங்க. உங்களோட கேள்வி என்ன தெரியுமா? இப்ப கை தட்டுறீங்க, நான் முடிச்ச உடனே நீங்க கை தட்டுவீங்களான்னு பாப்போம். இப்படியா பேச ஆரம்பிப்பீங்க? எத்தனை பேர் ஸ்டூடண்ட்ஸ், எத்தனை பேர் பப்ளிக், யாரெல்லாம் சிஜேபி பார்ட்டிக்காரங்க? ஓ அவ்வளோதானா? என்ன பேச்சு இதுங்கிற? அப்போ உங்களை வரவேற்று மரியாதை கொடுத்து கைத்தட்டி ஒருத்தவங்க வரவேற்றிருக்காங்க. அந்த மக்களை வந்து நீங்கள் அவமானப்படுத்துவீங்களா? ஒரு மேடையை பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ். நான் தளபதியோட தீவிரமான நேத்து தான் எப்படியாவது பார்த்துட்டு வந்திருக்கேன். நீட்டை பத்தி பேசல, போராட்டத்தை பத்தி பேசல. வந்ததுல இருந்து அவ்வளோ பெரிய கூட்டத்தை மீண்டும் மீண்டும் கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. வந்து ஃபர்ஸ்ட் ஜனநாயக இதெல்லாம் இங்க தேவையா? நான் பேட்டி பார்த்தேன் தோல, ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் கூப்பிட்டாங்க, அதனால வந்து இந்த போராட்டத்துக்கு ஒரு ஆளை கூட நாங்கள் கூப்பிட கிடையாது. நாங்கள் கல்யாணமா நடத்துறோமா இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோமா? யார் உங்களை கூப்பிட்டா? வந்தாங்க, கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி இது பண்ணாங்க, அப்படியே வந்துட்டு போறாங்க. உடனே பார்த்தா கால் மேலே காலை போட்டு சிங்க பெண்ணு அந்த பெண்ணு இந்த பெண்ணு. கட்சியோட ஸ்கோரை இதுல பண்ணலான்ற முயற்சி பண்ணாதீங்க. அரசியல் பேசுறதுல நான் தவறுன்னு சொல்ல, தனி மனிதரை வந்து தாக்குதல் பண்றது இல்லாம ஜென்சி டிஎம்கே அப்படின்றா போட்டுட்டு டிவிகேன்னு போட்டுட்டோ இல்ல வேற ஏதாவது ஒரு கட்சி போட்டுட்டோ அந்த அடையாளத்தோட உள்ள வராதிங்க. சனம் பேசின விஷயம் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி வெளியே போயிட்டு நான் ஜோக்கர் இல்லை, உள்ள போராடுறவங்க எல்லாருமே ஜோக்கர் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லா நியூஸ். அந்த ஜோக்கரை பத்தி நிறைய பேசியாச்சு. எனக்கு டைம் வேஸ்ட். இல்ல என்ன சொல்றீங்கன்னா எல்லாருமே ஜோக்கர்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்றவங்க இவங்க எல்லாருமே வந்து ஒரு சார்ந்து ஒரு தனிநபரை வச்சு விமர்சனம் பண்றதுக்காக பண்றாங்க. இவங்க வந்து அவரை வந்து டார்கெட் பண்றாங்க. இங்க இருக்க எல்லாருமே வேற ஒரு ஆட்கள் அந்த ஒரு அமைப்பை சார்ந்தவங்க. தோழர், அவங்களோட காணொலியை முழுவதும் பாருங்க. அந்த சகோதரி வந்தபோது உடனடியாக அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கைத்தட்டல் பண்ணி வரவேத்தாங்க. வரவேற்ற உடனே அவங்களோட கேள்வி என்ன தெரியுமா? இப்ப கை தட்டுறீங்க, நான் முடிச்ச உடனே நீங்க கை தட்டுவீங்களான்னு பார்ப்போம். இப்படியா பேச ஆரம்பிப்பீங்க? அடுத்த கேள்வி, யாரெல்லாம் இங்கே ஸ்டூடெண்ட்ஸு சர்வே எடுக்கிறீங்களா? யாருக்கு உங்களுக்கு யாரும் அந்த அதிகாரம் கொடுத்தா கேள்வி கேட்குற அதிகாரம்? இங்கே யார் ஸ்டூடெண்ட்டு? நான் இப்போ இங்கே இருக்கிறீங்க, உங்களை வந்து நீ பத்திரிகையாளர்னா உங்களை கேட்கலாமா? இங்கே யாரெல்லாம் சிஜேபி பார்ட்டிக்காரங்க? ஓ அவ்வளோதானா? என்ன பேச்சு இதுங்கிற? அப்போ உங்களை வரவேற்று மரியாதை கொடுத்து கைத்தட்டி ஒருத்தவங்க வரவேற்றிருக்காங்க. அந்த மக்களை வந்து நீங்கள் அவமானப்படுத்துவீங்களா? அது முடிச்சுட்டு நீட்டை பற்றி பேசலை, போராட்டத்தை பற்றி பேசலை. வந்ததுலேருந்து அவங்க அவ்வளோ பெரிய கூட்டத்தை மீண்டும் மீண்டும் கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கொச்சப்படுத்திட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஜனநாயக படம் இதெல்லாம் இங்கே தேவையா? அப்போதான் பசங்க கொந்தளிச்சிட்டாங்க. கொந்தளிச்ச போதும் நம்ம சொல்கிறோம் அவங்க பேசட்டும், ஜனநாயக படத்துக்கு போனால் நமக்கு என்ன? அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க டைஹார்டு ஃபேனாக இருந்தால் நமக்கு என்னென்ன? நானே சின்ன வயசில் விஜய் ஃபேனாக தானே இருந்தேன். அதில் என்ன தப்பு இருக்குது? அதெல்லாம் தப்பு கிடையாது. ஓகே, சினிமாவில் இன்றைக்கி அவர் ரொம்ப ரசிச்சுக்கிட்டு தானே இருக்கும், அதில் தப்பு கிடையாது. அதை எங்கே வந்து பேசணுன்றது இருக்குல்ல. இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன சொல்ல வரீங்க, என்னத்தை காட்ட வரீங்க அந்த இடத்துல? அதுக்கு தான் பசங்க கத்துன உடனேயும் நான் மைக்கை வாங்கி நான் சொன்னது என்னன்னா, சகோதரி நில்லுங்க, பசங்களை கண்ட்ரோல் பண்ணுறோம், உங்கள் குரல் எழுப்புங்க, நீங்கள் என்ன பேசணுமோ பேசுங்க. அதை கேட்குற அளவுக்கு பக்குவம் பசங்களுக்கு வரணும். அதுதான் உண்மையான அரசியல் பக்குவம். அதை நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்கான முயற்சியை தான் நம்ம அந்த இடத்துல எடுத்தோம். ஆனால் அவங்க வந்து அதுக்குள்ளே வந்து என்னமோ நாங்கள் வந்து பிடிக்கிட்டு அனுப்பிச்ச மாதிரி. நீங்கள் நல்லா பாருங்கள், நம்மளோட ஒருங்கிணைப்பாளர் இப்ராஹிம் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருங்கிணைப்பாளர் கடைசி வரைக்கும் கூட போவார். சகோதரி நில்லுங்க, நாங்கள் பேசுகிறோண்டு அவ்வளோ பேர் சொன்னோன்னா திருப்பி போய் மாணவர்கள்கிட்ட வந்து நான் போட்டுமானா போன்னு தான் சொல்லுவான். இன்னொன்று நான் பேட்டி பார்த்தேன் தோல, இப்போ இன்னைக்கு பார்த்தேன் அவங்க கொடுத்த பேட்டி. என்னை ஏன் கூப்பிட்டாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் கூப்பிட்டாங்க, அதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் எல்லாத்துக்கும் சொல்கிறோம். இந்த போராட்டத்துக்கு ஒரு ஆளை கூட நாங்கள் கூப்பிட கிடையாது. நாங்கள் என்ன கல்யாணமா நடத்துகிறோமா இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோமா? என்னை கூப்பிட்டாங்க, வந்தேன். யார் உங்களை கூப்பிட்டா? யார் வந்து கூப்பிட்டனால நான் வந்தேன். நான் ஒரு ஆள் கூட யாரையுமே கூப்பிட்டது. அவங்க விருப்பம் இருந்துச்சுன்னா வாங்க, உங்களோட உரிமையை கொடுக்கணும், உரிமையை போராடி மீட்கணும்ன்றதுச்சா வாங்கன்றதுல கூப்பிட்டது வரேன். இப்போ அதுக்கு பதில் இது வரைக்கும் நான் எதுலையும் சொல்லலை. அவங்களோட பேட்டியை நான் இப்போ தான் பார்த்தப்போ தான் வந்து கூப்பிட்டவங்க வந்தேன். இங்கே வந்தால் வேறையா இருக்குது. எனக்கு ஒரே சிரிப்பாச்சு. யாருங்க நீங்கள்? ஏங்க உங்களை யார் இது பார்த்த பிறகு தான் நமக்கே அவ்வளோ தெரியுது. இன்ன வரைக்கும் அவங்க வந்து அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ. ஆனால் ஒன்று பிரதர் வந்தாங்க, கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி இது பண்ணாங்க,
அப்படியே வந்துட்டு போறாங்க. உடனே பார்த்தா கால் மேல காலை போட்டு சிங்க பெண்ணு அந்த பெண்ணு இந்த பெண்ணு நியூஸ் சேனல்ல போய் பேசுறதா இருக்கட்டும், அதை வந்து எல்லாரும் ஸ்டேட்டஸ் போடுறதா இருக்கட்டும். பக்கா ஸ்ட்ராட்டஜி தம்பிகளா தங்கச்சிகளா யார் யாரெல்லாம் டிவிகே சகோதரர்களாக இருக்கிறீங்களோ உங்களெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தம்பிகளா. தப்பானவர்கள் திருப்பி முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. உங்களோட அறியாமையை இன்னசென்ஸை வந்து இவங்களா செய்யப்படலா ரொம்ப கவலையா இருக்கு உங்களை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. உண்மை ஏதாவது தெரிஞ்சுக்கோங்க. இங்க போராடுற உங்க அண்ணன் தவங்க எல்லாம் யாரு? தங்கை அனிதா யாரு? யாருக்காக இவ்வளவு பேர் இங்க நிக்கிறாங்க? அதை புரிஞ்சுக்காம போய் அந்த நடிகை திரைக்கலைஞரை போய் அப்ப தயவு செய்து அவங்க நீங்க இது மாதிரி பப்ளிசிட்டி வேணும்ன்றதுக்காக தான் வந்தாங்க. அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அப்படியே நீங்களும் ரியாக்ட் பண்றீங்க. தயவு செய்து அது மாதிரி பண்ணாதீங்க. அதே மாதிரி நேற்று நீங்க ஒரு விஷயம் பேசியிருந்தீங்க, அரசியல் சார்ந்த விஷயங்கள் அடிக்கடி உள்ள வந்துட்டு போறதே வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். அரசியல் டிஷர்ட் போட்டுக்கிறதா இருக்கட்டும், உள்ள வந்து அரசியல் பேசுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஏன்னா முதல் 2 நாட்கள் வெறும் மாணவர்களால் மட்டுமே திரட்டப்பட்டு அவங்க மட்டுமே பேச ஒரு கூட்டமா இருந்துச்சு. கூட்டம் சேர ஓகே இங்க ஆட்கள் வராங்கன்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சியும் உள்ள வந்து அவங்களோட ஒரு கோட்பாடும் அவங்கள பத்தின ஒரு சில விஷயங்களையும் பேசி எங்க கட்சி இதெல்லாம் பண்ணுதுன்னு சொல்றது சரியான ஒரு அணுகுமுறையா? நான் வந்து அரசியலை தனிப்பட்ட முறையில் பண்ணாதீங்க அப்படின்றது தான் இது பண்ணேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ பின்னாடி உள்ள தம்பி அவர் பண்ணியிருக்காரு, விஜய் அவர்களை வந்து வாயை மூடுற மாதிரி. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதல்வரே வந்து நீட்டுக்கு எதிரான அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இங்கே போராடுறது மற்ற இடங்களில் வந்து முடக்குனதுக்கு கண்டிச்சிருக்கோம். ஏன் அவங்கள காவல்துறை கைது பண்ணீங்கன்னு. அதே மாதிரி இங்கே காவல்துறைக்கு நன்றி சொல்லியிருக்கோம். ஓகே, இங்கே பாதுகாப்பு கொடுக்குறாங்க. எங்கே தப்பு செஞ்சாலும் அதுக்கு கண்டிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதே நேரத்தில் சப்போர்ட் பண்ணால் அதுக்கு ஆதரவும் நம்ம கேட்குறோம். நீங்கள் சொன்னீங்க ஜென்சி டிஎம்கேன்னு போட்டு அதுதான் சொல்கிறேன். நான் அதான் சொல்ல வரேன். அரசியல் பேசுறதுல நான் தவறுன்னு சொல்ல, தனி மனிதரை வந்து தாக்குதல் பண்ணுறது இல்லாமல் ஜென்சி டிஎம்கே அப்படின்றா போட்டுட்டு டிவிகேன்னு போட்டுட்டோ இல்லை வேற ஏதாவது ஒரு கட்சி போட்டுட்டோ அந்த அடையாளத்தோடு உள்ளே வராதிங்க. ஏன்னா இது முழுக்க மாணவர் போராட்டம். இதை இன்னும் சொல்ல போனால் இன்னொரு கூட என்ன எந்த அரசியல் கட்சி ஏறாமையும் கூட நம்மளால் பண்ண முடியும். ஆனால் அதுதான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட ஒரு வெற்றியாக மாறுனுச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இவங்க எல்லாருமே நம்ம என்ன சொல்கிறோம், எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து ஒரு குரலாக எழுப்புவோம். ஆனால் அடையாளங்கள் வந்து மாணவர்களுடைய போராட்டத்துக்கு எழுச்சி இருக்குல்ல, அதை வச்சு நீங்களும் ஆதரவு பண்ணுங்க, மாணவர்களும் ஆதரவு பண்ணிட்டோம், நீங்களும் முன்வாங்க, தீர்வை காண்றதுக்கு எல்லாமே ஒற்றுமையாக பண்ணுவோம் அப்படின்றத நம்மளோட கோரிக்கை. 2 விதமான கருத்துக்கள் வருது. எங்களுக்கு ஃபேர் நீட் வேணும்னு சொல்ற ஆட்களும் இருக்காங்க, பேன் நீட் வேணும்னு சொல்ற ஆட்களும் இருக்காங்க. இப்போ 2 விதமா நம்ம போராட்டமும் அப்படி நடக்குது. தமிழகத்துல பேன் நீட், நார்த் சைட்ல ஃபேர் நீட். ஸோ எது சரியான ஒரு முடிவா இருக்கும்? கடைசியில் எது வந்தா சரியா இருக்கும்? 10 ஆண்டுகளுக்கு முன்பே ஓகே அங்கே அனிதாவுடைய மூலமாக வந்து நீட்டு எவ்வளோ கொடியது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு நம்ம அப்பையிலேருந்தே நம்மளோடது பேன் நீட் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை தான் வந்து தமிழகத்திலேருந்து முழக்கங்களாக பண்ணுறோம். அவங்களுக்கு வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் அதோட சின்ன வழி புரிஞ்சிருக்கு. ஓகே, அதனால் அவங்க இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஃபேர் நீட் போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், போராட்டத்திலையும் சரி அறிவு சார்ந்ததுலேயும் சரி நம்மளுடைய சிந்தனைகளும் நம்மளுடைய செயல்களும் தமிழர்களோடது எப்போதுமே வந்து கல்வி அறிவிலையும் நம்ம எல்லாத்துலேயும் உயர்ந்தவர்களாக தான் இருப்போம். அப்போ நம்மளோட கல்வியாளர்கள் இப்போ இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்களே நிறைய பேர் மருத்துவர்களாக இருக்காங்க. ஓகே, அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து எழுந்து வந்து மருத்துவர்களானவங்க தான், சிறந்த மருத்துவர்களானவங்க தான். இப்போ நம்மளுடைய முற்றிலுமான விஷயம் என்னென்னா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஏன்னா இங்கே வரக்கூடிய கூட்டங்கள் நிறைய பேர் வராங்க. அவங்களுடைய இது என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இப்போ எந்த போராட்டம் போகிறீங்கன்னா வந்து இதுதான் என்னுடைய முதல் போராட்டமாக வந்திருக்காங்க தம்பி தங்கச்சிங்க எல்லாமே. அவங்களுக்கு இப்போதைக்கு தெரிஞ்சது இன்ஸ்டாகிராமில் ஒரு விஷயம் வருது, இதுக்கு எதிர்த்து போராடுறதுனால அடிக்கிறாங்க மாணவர்களை, அதுக்காக நம்ம குரல் கொடுக்கணும், ஆதரவு ஒரு ஜென்சி தலைமுறை ஒன்றாவது அதில் நம்மளோட பங்களிப்பு இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் வந்து அவங்க முன் வராங்க. அவங்களுக்கு அரசியல் படுத்த வேண்டியதோடைய கடமை. இப்போ காக்ரோச் பார்ட்டி இருக்காங்களே, அவங்க கூட நம்மளாம் ஏன் முன்னாடி உள்ள தோழர்கள்லாம் இது பண்ணோம். 2017 தங்கை அனிதா இருந்தபோது அங்கே களத்தில் நின்றுனாங்க. 3 நாள் அங்கே ரோட்லேயே நின்று தங்கை அனிதாவோட உடலை எடுக்க விடாமல் ஒரே ஒரு நாள் மட்டும் செப்டம்பர் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தங்கை அனிதா மறைக்கிறாங்க. சனிக்கிழமை அங்கே வாடி உடலை இது பண்ணிவிட்டு அடக்கம் பண்ணுறதுக்கு நைட்டு அவங்க போகிறாங்க. போகும்போது நாங்கள் இப்போ ஒரே ஒரு நாள் தாக்கு இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 2017 அப்போலாம் வந்து
அந்த ஜல்லிக்கட்டோட இதில் இருந்து மக்கள் போராட்ட ஒரு உணர்வுகள் இருந்துச்சு. திங்கட்கிழமை ஒரு நாள் வந்து இருந்துச்சு அப்படின்னா கல்லூரிகள் எல்லாத்தையும் எங்களால் ஒருங்கிணைச்சிட முடியும். உள்ளிருப்பு போராட்டத்தில் கல்லூரிகளை மாணவரை கூட்டுருவோம். அப்போ ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக கொண்டு வந்து இந்த நீட்டை நம்ம தடை வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது முயற்சி பண்ணோம். ஆனால் அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சியும் சரி இல்லை எதிர்கட்சிகளும் சரி எங்களை ரொம்ப எளிதாக முடக்கிற அதிகாரத்தை வச்சு எங்களை முடக்கி அங்கே நடந்துச்சு. அப்போ அதுக்கப்புறத்துலேருந்து 10 வருஷமாக காத்திருக்கோம் இதுக்கான எப்படா இதுக்கு மக்கள் எழுச்சி வருண்டு. சரி சார், அந்த மக்கள் எழுச்சி வந்துருச்சுல. இப்போ என்னன்னா நீங்க சொல்றீங்க சிஜேபின்றத வச்சு நம்ம வந்து பண்றோம், நம்மளும் அவங்க கூட சேர்ந்து போராடுறோன்ற மாதிரி சொல்றப்போ, அதே காக்ரோச் ஜனதா பார்ட்டி டெல்லியில போராடுறாங்க ஃபேர் நீட்டுக்காக. ஒருவேளை அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குது, ஃபேர் நீட் பண்றோம், நாங்க வந்து பதவி விலக வைக்கிறோம்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அங்க இருக்க போராட்டத்தை வந்து வித்ட்ரா பண்ணிடுவாங்க. ஃபேர் நீட் கிடைக்குது. அப்ப அதே காக்ரோச் ஜனதா பார்ட்டி வச்சு நம்ம இங்க பேன் நீட் பண்ணிட்டே இருப்போமே சார். ஃபேர் நீட் எப்படிங்க கிடைக்கும்? யார் இப்போ ராஜினாமா பண்ணுவா? இப்போ அந்த மத்திய அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டா பெரிய உலக மகா யுத்தமாக வந்து அந்த இடத்துல மினிஸ்டராக உட்கார போகிறாரா? இந்த திருடனா இன்னொரு குட்டி திருடன் அவனோட சப்பு திருடன் ஒருத்தனை உட்கார வைப்பானிய, பினாமி திருடன் ஒருத்தனை உட்கார வைப்பானிய. அப்போ ஃபேரண்ட் வந்துருமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சரியா? இவன் பண்ண குற்றத்துக்கு இவனை பதவியிலேருந்து இறக்கணும் அப்படின்ற அந்த ஒரு முழக்கத்தை வந்து அவங்க வைக்கிறாங்க. அது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு எங்கள் மினிஸ்டர் தூக்குறது எவ்வளோ நேரம் வேலைங்க? இவ்வளோ பேர் போராடுறாங்க. அப்பையும் கூட அந்த மினிஸ்டர் இது வரைக்கும் தூக்காமல் இருக்கான் அப்படின்னா வந்து ஏன் அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துடக்கூடாதுன்ட்டு. வெற்றியை கொடுத்துட்டா இந்தியா ஃபுல்லாக இன்றைக்கி அபிஜித் ஹீரோ தான், இந்தியா ஃபுல்லாக இன்னொன்று ஒருத்தர் எந்திரிச்சிருவாரு அப்படின்றதுக்காக அந்த விஷயத்த பண்ணுறாங்க. ஆனால் நம்ம திட்டமிட்டிருக்கோம். நம்ம கண்டிப்பாக இங்கே மாநில பட்டியலில் நம்ம இந்தியா ஃபுல்லாக நம்மளால் உடனடியாக முடியாது. ஆனால் தமிழகத்தில் எடுப்போம். இதே இளைஞர்கள் இதே ஆதரவு இருந்துச்சு அப்படின்னா தமிழகத்தில் எடுக்கிறதுக்கான அனைத்து வழிமுறைகளும் வந்து கல்வியாளர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி பேண்டிட் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. மும்மொழி கொள்கை எல்லா இடத்துலையும் கொண்டு வந்துட்டாங்க. தமிழகத்தை கொண்டு வர முடிச்சுச்சா? முடியல. நிற்கிறோம்ல நம்ம. அதே மாதிரி நம்மளால் முடியும். நம்மளோட கல்வி பட்டியலில் தான் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு கொண்டு போவோம்.